வணக்கம். நாரதா டிவி நூல் நேயம் நிகழ்ச்சியில வந்து 3வதான நூல் இது. இந்த நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நா நாரதா பிரசுரம்ல வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இது வந்து ஸ்ரீ கருடா பிரசுரம்னு சொல்லிட்டு மதுரையில ஒரு நண்பர் அவரோட பிரசுரம் அது. அந்த பிரசுரத்தில அவர் வந்து ஆரம்பிச்சு எழுதின புஸ்தகத்துக்கு வந்து அடியேன் ஒரு சின்ன ஒரு சிறு பங்கு ஆற்றியிருந்தேன். அத வந்து தொகுத்து குடுக்கறதுல. ஸோ அவர் வந்து அ இந்த நூலோட ஆசிரியர் விஷ்ணு சர்மா அப்படின்றவர். இந்த புஸ்தகம் வந்து பார்த்தீங்கன்னா, "சங்கத்தமிழ் காட்டும் சனாதன தர்மம்" அப்படின்ட்டுன்னுட்டு. சங்கம் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழினுடைய ஆதி காவியங்கள் எல்லாமே வந்து சங்கத்திலேருந்து தான் வந்து ஆரம்பிக்கிறது. சங்கத்தினுடைய அகநானூறு, புறநானூறு அந்த மாரி எல்லா விஷயங்களுமே வந்து இந்த சங்க இலக்கியத்த பேஸ் பண்ணி தான் வந்து தொகுத்து வச்சிருக்காங்க. நம்மளோட தமிழினுடைய ஆதி காவியங்கள. ஸோ அந்த தமிழினுடைய ஆதி காவியத்திலேயே, அந்த சங்க தமிழ்லயே வந்து இந்த சனாதன தர்மத்தினுடைய கூறுகள்லாம் வந்து எப்படி வந்து காட்டப்படுறது அப்படின்றத பத்தி நூலாசிரியர் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து நூல் வந்து வெறும் ஒரு 30 பேஜோ என்னவோ தான் சம்திங் இந்த நூலு. இந்த வந்து நூல் வந்து 24 பேஜு. "கடுகு சிறுத்தாலும் காரம் குறைவதில்லை" அப்படின்ற மாரியும், "மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிசு" அப்படின்ற மாரி, இந்த நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு வரவேற்பு 5000 காப்பி வந்து இத வந்து வித்திருக்காரு நூலாசிரியர். இது வந்து சந்தம் தேசிய இலக்கிய பேரவை அவங்க வந்து வெளியிட்டாங்க. இந்த சந்தம் தேசிய இலக்கிய பேரவை ஒரு நல்ல ஒரு பெரிய பேரவை. இல்ல தேசிய இலக்கிய பேரவை. அவங்க வந்து தேசியம், தெய்வீகம் அப்படின்ற சார்ந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணி வெளியிடுறவங்க. விருப்பம் இருக்கிறவங்க அவங்கள அப்ரோச் பண்ணி இந்த புஸ்தகத்த வாங்கிக்கலாம். இந்த புஸ்தகத்த எங்க கிடைக்கும்ன்றதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன். இது வந்து அமேசான்ல வந்து கிண்டல்ல மட்டும் அவைலபிள். பட் இது வந்து ஹார்ட் காப்பி வந்து ஆசிரியர் திரு விஷ்ணு சர்மா வந்து அவர் வந்து ஓன் இதுலயே வந்து வெளியிடுறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்ன மாரி கருடா பிரசுரம் மதுரை அவங்க வந்து வெளியிட்டது. உவே. சுவாமிநாத ஐயருக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க இந்த நூல. இதில வந்து பார்த்தீங்கன்னா, திரு ஹெச். ராஜா அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டி அ தேசிய பணியில் இருக்கிற நம்ம ஹெச். ராஜாஜி அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. அணிந்துரை வந்து குடுத்துருக்காரு. இதில வந்து நெறைய விஷயங்கள். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அ பண்பாடு தேசியம் வந்து எப்படி தெரிவிக்கப்படுறது? அந்த அகநானூறு, புறநானூறுலாம் வந்து வேதம், வேள்வி அந்த மாரி நெறைய இது எக்கச்சக்கமான தலைப்புல வந்து பார்த்தீங்கன்னா, அதான் இந்த சின்ன புஸ்தகத்துக்குள்ள அவ்ளோ விஷயங்கள வந்து குடுத்துருக்காங்க. அசுரர்கள் வந்து தமிழர்களா? இந்த மாரி இவங்க கேட்கிற இந்த இந்த காலத்தில வந்து சில எடக்க மடக்கா கேள்விகள்லாம் கேட்கறாங்க. தமிழர்களுக்கும், ராமருக்கும் வந்து சம்மந்தம் இல்ல அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் வந்து கிழிச்சு தூக்கி போடுறது இந்த புஸ்தகம் அப்படியே. அந்த ஸ்ரீராமன வந்து எப்படி தமிழர்கள் போற்றியிருக்காங்க அப்படின்றத வந்து எடுத்து காமிக்கிறது. அந்த இதுலலாம் வந்து சிலப்பதிகாரத்திலயும், புறநானூறுலயும் சிலப்பதிகாரம் வந்து சங்கம் மருவிய காலத்த அதையும் கூட சேர்த்து கொண்டு வந்திருக்காரு ஆசிரியர் இங்க. அத வந்து ஆசிரியர் வந்து பாராட்டணும். அப்புறம் வந்து சிவ வழிபாடு வந்து எப்படி இருந்தது? அது சங்க காலத்திலேயே இருந்ததா? அப்படின்ட்டுன்னுட்டு அதையும் அத பத்தியும் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாரி வந்து விநாயகர் விநாயகர் வந்து அ அ ரொம்ப பிற்காலத்து கடவுள். அத வந்து இதுலேருந்து கொண்டு வந்தாங்க. வாதாபிய வென்று கொண்டு வந்தாங்கன்னுலாம் சில இதெல்லாம் அடிச்சு விடுவாங்க. அதெல்லாம் இல்ல. சங்க இலக்கியத்திலேயே விநாயகர் இருக்காரு அப்படின்றத வந்து ஆணித்தரமா நிரூபிக்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கு. அப்புறம் வந்து முருகன் வந்து வைதிக கடவுளா? அப்படின்றத பத்தி வைதிக கடவுள் தான் அப்படின்றத வந்து வைதிக கடவுள் இல்லன்னு சொல்லி சில குரூப் வந்து அலையறாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து மறுப்பு. இந்த மாரி இது இது வந்து ஒரு கையடக்க ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்த நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு எதிரா யாரு என்ன பேசினாலும், நம்ம தமிழர்கள எதிர்த்து யார் என்ன பேசினாலும், அதுக்கு வந்து நீங்க வந்து எதிர்வினை இதுலேருந்து வந்து எடுத்து குடுக்கலாம். அந்த அந்த மாரி வந்து விஷயங்கள் இது. ஸோ, அதான் விஷயம். அண்ட் இந்த நூல் வாங்கி கட்டாயம் வந்து இத வந்து ஆதரியுங்க. இது வந்து அடியனோட விண்ணப்பம். நன்றி. பார்ப்போம். அடுத்த நூல் நேயம் நிகழ்ச்சியில பார்ப்போம்.